வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வாட் ஃபேரி அனிமோட 46வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் மெடிசனை தேடிக்கிட்டு இருக்காங்க. எவர் கிரீன் இதை கொஞ்சம் பாரு, அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அந்த வில்லியம் மரத்து கீழே தான் இருக்குன்னு மாங் சொல்றாரு. எல்லாரும் நின்னுகிட்டு அந்த மரத்துக்கு கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, அதுக்குள்ளாரே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த 1000 வருஷத்துல யாராலுமே இந்த தண்ணியை எடுக்கவே முடியல, அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு மாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அற்புதமான மருந்துகளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்மளால அந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்கலான்னு பெரியவன் சொல்றான். சரி வா போலான்னு சொல்லிட்டு எல்லோ ட்ரெஸ்காரன் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபவுண்டைன் ஆஃப் யூத் வந்து வில்லியம் ட்ரீயோட அடியில் இருக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ளார இருக்கணும். அவனுங்க 2 பேரும் ஓடி வரானுங்க. பார்த்தா முன்னாடி ஏதோ பேரியர் மாரி இருக்கு, அதில் இடிச்சுக்கிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பேரியரோடைய பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும் போல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது என்னன்னு பச்சை பொண்ணு கேக்குறா. இந்த பேரியர் வந்து ஏன்ஷியன்ட் எம்பையர்களால உருவாக்கப்பட்டதா இருக்கும். இது எந்த ரிலிம்ல இருக்குன்னு தெரியல, என்னால இதை சரி பண்ண முடியுமான்னு தெரியலன்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. சீனியர், உங்களாலே இதை உடைக்க முடியாதான்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு கேக்குறா. இல்லன்னு மாங் சொல்றாரு. ஒருவேளை அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் பொய்யா இருக்குமோன்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா நான் அந்த தண்ணியை எடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ நின்னு ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோயின் திடீர்னு அவளுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சு மெயில் பவரை வெளியில வர வச்சிடறா. அது போய் அந்த பேரியரை உடைக்க பார்த்து மறைஞ்சு போயிடுது. திடீர்னு அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிடுது. இத பார்த்தா ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல போல. அதுக்குன்னு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னால அமைதியா போக முடியாது. கேஎஸோடைய வாய்டு டெக்னிக்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா கேஎஸ்சி இருக்கிற இடத்த காட்டுறானுங்க. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரிங் மாஸ்டர் அந்த ஸ்டோன்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோவோடைய சோல் பவர் வெளியில வந்து அந்த பேரியருக்குள்ளார புகுந்து போயிடுது. எல்லாரும் நின்னுகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோடைய சோல் பவர் ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு விங்லின் எம்பையரோடைய டெக்னிக் சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்குது. எவர் கிரீனோடைய சோல் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன்னு மாங் சொல்றாரு. என்னுடைய சக்தியை அதிகரிச்சது மூலியமா என்னால இப்ப இந்த சோல் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. தண்ணியில இருந்து காத்தை எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். பார்த்தா அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியில இருக்கிற பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு அந்த தண்ணியில இருந்து ஒரு ஆமை வெளியில வந்து, அந்த பையன் எந்த இடத்துல இருந்து வந்தான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ஃபவுண்டைன் பவரை அப்சர்வ் பண்ணுடான்னு சொல்லிட்டு பவர் அனுப்புது. ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அந்த பவர் ஹீரோ கிட்ட வருது. அவன் அதை பார்த்துட்டு டக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சு மேல வந்துடுறான். அந்த ஆமை திரும்பி அவனே பார்த்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அவனுடைய சோல் பவர் வந்து ஹீரோக்குள்ளாரே போயிடுது. எவர் கிரீன், உனக்கு ஒன்னும் ஆவல இல்லைன்னு ஹீரோயின் கேக்குறா. அந்த ஆமை வந்து கத்திக்கிட்டு பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கு. இதோடைய சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் குலத்துல இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு இம்மார்டல் ஆமை, இது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுல இருந்து இங்க வந்திருக்கும் போல. நானும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த குளத்துக்குள்ளார இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. ஏ பையா, நீ என்னுடைய தூக்கத்தையே கெடுத்துட்ட. அது மட்டும் இல்லாம ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய பவரை வேற நீ திருட பாக்குறியாடா? நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பவர் அனுப்புது. இம்மார்டல் வெப்பன் கோல்டன் கிரவுன் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஷீல்டை வர வச்சு அது அனுப்பின பவரை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். அது நிறுத்தாம பவர் அனுப்பிக்கிட்டே இருக்கு. ஹீரோவும் தடுத்துக்கிட்டே இருக்கான். சீனியர், நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்படாதீங்கன்னு மாங் சொல்றாரு. பவர் அனுப்புறத நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டு நீங்க திருப்பி போயிடுங்கன்னு அந்த ஆமை சொல்லுது. ஹீரோ அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். நீ பார்க்க குன்லூனை சேர்ந்த ஸ்டூடெண்ட் மாரி இருக்க, யாரு உன்னுடைய டீச்சர்னு அந்த ஆமை கேக்குது. நான் குன்லூனை சேர்ந்த சீனியர் ஸ்டூடெண்ட், என்னுடைய மாஸ்டர் பேர் டியான் டியாங், இவன் ஜூனியர் எவர் கிரீன், இவனும் குன்லூனை சேர்ந்த ஸ்டூடெண்ட் தான், இவனுடைய மாஸ்டர் தாய்பாய் ஸ்வாட் இம்மார்டல். இந்த இடத்துல சீனியர் நீங்க இருப்பீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மாங் சொல்றாரு. சரி, நான் அதை பத்தி மறந்துடுறேன். ஆனா இந்த பையன் என்னுடைய கல்டிவேஷன் பண்ண ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டான். அதுக்கு பதிலா எனக்கு அந்த ட்ரெஷரை கொடுத்துட்டு போ சொல்லுன்னு அந்த ஆமை சொல்லுது. ஹீரோ அதை கேட்டுட்டு பின்னாடி பக்கமா வச்சிடறான். எல்லாரும் அதை ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியலன்னு மாங் சொல்றாரு. அந்த ஷீல்டு பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு, அதை எனக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலான்னு அந்த ஆமை சொல்லுது. ஹீரோ கடுப்பாயிரம். அந்த ஆமை ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. சீனியர், இது ஒன்னும் இம்மார்டல் வெப்பன் இல்ல, இது ஒரு சாதாரண ஷீல்டு, இதால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு மாங் சொல்றாரு. இது ஒரு இம்மார்டல் வெப்பன் இல்லைன்னா ஏன் அவன் என்ன அப்படி மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏன் என்கிட்ட இருந்து அதை மறைக்கணும்? அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் தான் என்னுடைய சாப்பாடுன்னு அது சொல்லுது. எல்லாரும் அது சொல்றத கேட்டு கடுப்பாயிடுறாங்க.
அது அடிக்க வரத்துல இருந்து ஹீரோ எகிரி தப்பிச்சிடறான். திருப்பி அதோடைய பவரை அனுப்புது. ஹீரோ ஷீல்ட வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். வாங்க கடுப்பாயிட்டு எழுந்து இப்ப நான் செய்ய போற விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பவரை வர வச்சு அனுப்பி அந்த ஆமையை அடிக்கிறான். நான் ஒரு இம்மார்டல் ஆமை, நீ அனுப்புற பவர் என்ன எதுவும் செய்யாது, நான் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி வேணும்ன்றப்ப யூஸ் பண்ணுவேன் போன்னு சொல்லிட்டு சுத்தி பவர் அனுப்புது. அந்த பவர் பட்டி எல்லாரும் பின்னாடி போயிடுறாங்க. டீச்சர் இவங்க எல்லாரையும் பாதுகாப்பா பாத்துக்க சொல்லி என்ன அனுப்பி இருக்காரு, நான் தான் இவங்கள பாத்துக்கணும். இப்ப என்னுடைய எவன் டொமைன் பவரை பாருன்னு சொல்லிட்டு கோல்டன் மாங்க வர வைக்கிறோம். அந்த ஆமை நின்னுகிட்டு அதே பாத்துக்கிட்டு இருக்கு. கோல்டன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லிட்டு ஏதோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த ஆமை சைடு அனுப்புறோம். அந்த ஆமை அதை சுத்தி பவரை வர வச்சு ஷீல்டுமே தடுத்துக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் அழிச்சிடுது. திருப்பி அவனுடைய கையில ரிங்கு மாரி ஏதோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த ஆமை சைடு அனுப்புறான். அந்த ஆமை அதோடைய தலையாலேயே அந்த பவரை தடுத்து அழிச்சிடுது. பரவாயில்லையே, உன்னுடைய சக்தியும் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பவரை சுத்தி அனுப்புது. பார்த்தா அவங்கள சுத்தி ஏதோ பேரியர் மாரி வந்து எல்லாரும் உள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டொமைன் மேஜிக் பவரான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னுடைய இம்மார்டல் வெப்பனுடைய பவர் இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை வர வச்சு குத்துறான். பவரை சுத்தி போய்கிட்டே இருந்து அந்த ஷீல்ட அழிச்சிடுது. மாங் திருப்பி டிராகன் பவரை வர வச்சு அந்த ஆமை சைடு அனுப்பி அடிக்கிறாரு. அதையும் அந்த ஆமை தடுத்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் குளத்தை சுத்தி இருக்கிற பவரை உங்களால அழிக்கவே முடியாது, இப்ப நீங்க என்னடா பண்ணுவீங்கன்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.